டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. என்னுடைய தலைவர் திரு கா தமிழழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மருதை அவர்களே, இங்கு நம்முடைய பகுதியில் மட்டுமல்ல, மும்பையில் கூட, மகாராஷ்டிரத்தில் மும்பையில் கூட நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிக சிறப்பாக அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தினிடையே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் ராஜா உடையார் அவர்களே, இங்கு பேசியிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், திரளாக திரண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், அதே போல எங்களுக்கு பாதுகாப்பு என்பது தேவையே கிடையாது. ஆனாலும் அதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அனுமதி கேட்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அனுமதி மறுக்கின்ற காவல்துறைக்கும். ஏன் சொல்கிறேன் என்றால், ஜனநாயக ரீதியில் நாம் பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கண்டன கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினுடைய அனுமதி மறுக்கப்படுவது என்பது அரசியல் காரணங்களுக்காக. ஆனால் எதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ நாம் முன்னெடுக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு கண்டனத்தை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாய் இருக்கிறாள், சகோதரி இருக்கிறாள். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு கூட தாய் உண்டு, சகோதரி உண்டு, மகள் உண்டு. ஆனால் ஏனோ தெரியவில்லை, தமிழ் கலாச்சாரத்தில், தமிழ்நாட்டில், தமிழ் உலகிலேயே மிக மூத்த மொழி. தமிழை போன்ற ஒரு மொழி உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட தமிழ் கலாச்சாரத்தில் வந்ததாக சொல்லிக் கொள்கிறார். அதனால்தான் ஒருவேளை அதை மறுக்கின்ற வகையிலே நாங்கள் திராவிட மாடல் என்று சொல்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆபாசமாக, தரக்குறைவாக பெண்களை, நம்முடைய சமுதாயத்தை மிக இழிவாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடியை போன்றவர்கள், ஏவாவேலுவை போன்றவர்களை எல்லாம் தொடர்ந்து நாம் கண்டித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த காவல்துறையானது ஏன் அமைச்சர் பொன்முடி அப்படி என்ன பேசிட்டாரு அமைச்சர் அப்படின்னு சொன்னா, அமைச்சர் பேசுறது இதுதான். நான் இத பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஆனாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் இது போன்ற காவல்துறையினர் வந்து எல்லாரும் முன்னால போங்க, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற கூட்டத்தில் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்கள் மாவட்ட தலைவர் சொல்றாரு, காவல்துறையின் மூலமாக எங்களுக்கு நெருக்கடி வருகிறதுன்னு. ஏன் நெருக்கடி வரணும்? சட்டபூர்வமாக நீங்கள் அணுக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்வதனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்களையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினர் மீதோ நடவடிக்கை எடுக்கலாம் என்று நினைத்தீர்களேயானால் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு காவல்துறையினர் செயல்படுவார். அதற்காக நான் ஏதோ உங்களை மிரட்டுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்றுதான் நான் சொல்கிறேன். சுதந்திரமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஜனநாயக ரீதியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நடைபெறும் பொழுது உணர்வோடு அத்தனை பேரும் ஏன் செய்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இந்த கட்சிக்கு பதவி வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று வரவில்லை. காவல்துறையினருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக கூட நாங்கள் குரல் எழுப்புகிறோம். நீங்களும் எங்களில் ஒருவர் என்கிற அந்த ஆதங்கத்திலே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். பொன்முடி பேசுகிறார். ஒரு அமைச்சர் ஒரு விலை மாதுவின் வீட்டிற்கு ஒருவன் சென்றிருந்தானாம். அப்பொழுது விலை மாது கேட்டாலாம், நீ செய்வமா வைணவமா என்று கேட்டார். செய்வமா வைணவமானா என்னன்னு தெரியல, எப்போ போனாலும் காசு தானே கேட்பாங்க, ஆனால் இந்த கேள்வி கேட்குறாங்கன்ற பொழுது அவர் நெற்றியிலே பட்டையை குறிப்பிட்டு, சைவ மதத்திலே, சைவ சமயத்திலே சொல்வது போல பட்டையை குறிப்பிட்டு, அதே போல இது என்றால் சைவம், நாமம் என்றால் வைணவம் என்று சொல்லி, இப்படி பட்டையாக இருந்தால் படுத்துக்கொண்டு, நாமம் போட்டால் நின்று கொண்டு, நின்றுக்கிட்டு, இதே வார்த்தை தான் நின்றுக்கிட்டு. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, தரக்குறைவான எண்ணம். ஆனால் எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை. பொன்முடி அப்படி பேசுவது ஒன்றும் எனக்கு ஒரு வியப்பளிக்கவில்லை.
ஏனென்றால் வனவாசம் என்கிற புத்தகத்திலே கண்ணதாசன் எழுதியதெல்லாம் இதைவிட கேவலமானது, தர குறைவான அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சரித்திரம் கொண்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து. ஆனால் நீ இன்று ஒரு அமைச்சராக இருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டு பேசக்கூடாது. உடனடியாக அன்றைய தினம் நான் பொன்முடி அவர்களை உடனடியாக கண்டித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், காவல்துறை பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். அதற்கு உடனடியாக என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் திருமதி கனிமொழி அவர்களை கேள்வியும் கேட்டிருந்தேன். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உடனடியாக கனிமொழி அவர்களை நான் இன்று இந்த இடத்திலே நான் பாராட்டுகிறேன். உடனடியாக கனிமொழி அவர்கள் பொன்முடி செய்தது தவறு, கண்டனத்துக்குரியது என்ற கண்டனத்தை பதிவிட்டார். ஆனால் அதில் ஆச்சரியம் என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் பொன்முடியினுடைய அந்த கட்சியினுடைய பதவியை நீக்கி விட்டார்கள். அவரை தூக்கி விட்டு திருச்சி சிவாவை கொண்டு விட்டாங்க. இவராது பேசினார், அவர் அதுக்கு மேல. ஆனால் நான் கேட்கிறேன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கண்டித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்களை அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அருவருக்கத்தக்க ஆபாசமான கேவலமான தரம் தாழ்ந்த தரம் கெட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள். ஆனால் ஒரு அமைச்சர் அப்படி பேசியது தவிர அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கை. அதை செய்ய தவறிவிட்டார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே பொன்முடி ஜெயிலில் இருக்க வேண்டியவர் பெயிலில் இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. பொன்முடி ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு, பொன்முடி குற்றவாளி என்கிற அப்போ குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். ஆனால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே இன்றைக்கு அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கிற நிலைமையில் தான் பொன்முடி வேறு ஒரு வழக்கில் இருக்கிறார். இப்பொழுது புதுசாக வந்திருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, இன்னைக்கு காலையில இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்முடி மீதான வழக்கு, இந்த வழக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த வாரம் வந்த பொழுது நீதிபதிகள் சொன்னார், உடனடியாக காவல்துறை இந்த வழக்கை பதிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டதும் தாண்டி நம்முடைய காவல்துறை என்ன செய்தது என்றால், இந்த வழக்கில் போதிய முகாந்திரம் இல்லை, அதனால முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை. என்ன போதிய முகாந்திரம் இல்லை என்று எனக்கு புரியவில்லை. எவ்வளவு படு கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு சைவ வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசி அதை விலை மாதர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய தாய்க்குலத்தை பெண்களை இழிவுபடுத்திய அந்த பொன்முடியின் மீது முகாந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அதைத்தான் நான் சொல்லவில்லை என்று உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க விஷயத்தை பொன்முடி செய்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனை நிறுத்தி வைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் அமைச்சர் பதவியில் எப்படி நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்றைய தினம் இன்று மதியம் பொன்முடி அவர்களின் மீதான வழக்கில் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையை கண்டித்திருக்கிறார். காவல்துறை செய்தது தவறு, நீதிமன்றம் சொல்கிறது. காவல்துறை செய்தது தவறு, பொன்முடி மீது வழக்கு பதிய வேண்டும், அதனால் நீங்கள் பதியவில்லை, இதை கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தலைமை நீதிபதியினுடைய அந்த பெஞ்சில் அந்த அமர்வில் இந்த வழக்கை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். திமுகவிற்கு இன்றைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மரண அடி இது. இரண்டாவது டாஸ்மாக் விவகாரம். அதாவதுங்க, டாஸ்மாகை பொறுத்த வரையில குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பீர் பாட்டில் எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாட்டில் பீருக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 100 ரூபாய்னா 110 ரூபாய், 120 ரூபாய், இது எல்லாருக்கும் தெரியும். சரி, காவல்துறை என்ன செய்கிறதுனா, காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் மேலதிகாரிகள் மேலிருந்து கட்டளை, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அதே காவல்துறை தான் அவர்கள் மீது வழக்கு பதிந்து இது போலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கு பதிந்து எஃப்ஐஆர் போட்டு ரெடியா வச்சிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இதை பதிந்ததன் மூலமாகத்தான்
அமலாக்கத்துறை, மத்திய அமலாக்கத்துறை இந்த வழக்கில் உள்ளே நுழைந்து சோதனை எடுக்கிறது. சோதனை இட்ட பொழுது அங்கே இருக்க சாதாரணமாக நாம் பார்க்குறோம், நம்மளால யாராவது ஃபேஸ்புக்கில் ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு ஒரு ஒரு பதிவு பண்ணிட்டாலே உடனடியாக ஒரு 25 போலீஸ் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில் 3 மணிக்கு போய் எழுந்துரு என்ன நீ முதல்ல பற்றி இப்படி போட்ட. சாதாரணமாக நாங்களே சொல்லுவோம், யாரும் தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் அதற்கெல்லாம் இப்படி பாய்ந்து ஓடுகிற காவல்துறை இந்த விவகாரத்தில் என்ன பண்ணுச்சு, என்ன செய்யும்? அமலாக்கத்துறையில் சோதனைக்கு போகிறாங்க. அந்த சோதனையின் பொழுது, அமலாக்கத்துறை சோதனையின் போது அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை, அவர்களுடைய அலைபேசிகளை வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு சோதனை செய்கிறார். அதை போய் பெரிய விஷயமா சொல்ல உடனடியாக அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் அவர்கள் ஒரு இடைக்கால தடை, இது தடை என்று கூட சொல்லவில்லை, அடுத்த வாரம் விசாரிக்கலாம், அது வரைக்கும் போவாதீங்கன்னா வெற்றி 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 டாஸ்மாக் கிடைத்த வெற்றியெல்லாம் கொண்டாடினாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு? இவர்கள் தொடுத்த வழக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிர்வாகத்தில் சோதனை இட்டது சட்ட விரோதம்னு சொல்லுச்சு. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்கிறது, இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது, அது சட்ட விரோதம் அல்ல. தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் அமலாக்கத்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள. இரண்டாவது மறுநிலை. மூன்றாவதாக, அதாவதுங்க, ஊழல்வாதி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஊழல் மன்னன் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஊழல் சக்கரவர்த்தின்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு நபருக்கு தான் பிறந்தோம். அது யாருக்குன்னு கேட்டா மோசடி பேர் வழி, கள்ள கடத்தல்காரன், ஆள் கடத்தல்காரன், இப்படி எல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர் வழிக்கு முதல்வர் பதவி ஒரு கேடாம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை கேவலமாக பேசியது இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். அந்த செந்தில் பாலாஜி ஒரு வழக்கில், என்ன வழக்கு? ஒரு கண்டக்டர் வேலைக்கு, மெக்கானிக் வேலைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது காசு வாங்கி பாக்கெட்டில் போட்ட வழக்கு. அதை விசாரிக்கும் பொழுது, அதை கேஸ் வரும்பொழுது இவங்க அமைச்சரான பிறகு யாரெல்லாம் புகார் கொடுத்தோம் வாபஸ் வாங்கிட்டாங்க. நாங்கள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். அப்போ தான் நீதிமன்றம் சொல்லிச்சு, நீ அவங்க வாபஸ் வாங்கினாலும் வாங்கலாம், வேற ஒன்றும் இல்லை, நீ வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை எடுத்து அதன் பிறகு அமலாக்கத்துறை சென்றதெல்லாம் பழைய கதை. அதுக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு மேலாக, சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு அமைச்சர் ஒரு வருடத்திற்கும் மேலாக ஜெயிலில் இருந்துச்சு செந்தில் பாலாஜி தான். இந்த நபரை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, செந்தில் பாலாஜியை முடிவு செய்து கொள், நீ உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது சிறைச்சாலை வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள், திங்கட்கிழமைக்குள்ள முடிவு சொல்லுங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இப்பொழுது 4:30 மணிக்கு இன்றைக்கு மூன்றாவது அடி. நான்காவதாக துரைமுருகன் சொத்து குவிப்பு வழக்கு. துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளிச்சாங்க. என்னன்னு கீழமை நீதிமன்றம் அதை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு முடியாது, அதை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும். இன்னைக்கு சொல்லியிருக்கிறது உயர்நீதிமன்றம். இப்படி 4 விஷயங்கள் நான் கேட்கிறேன். புறம்போக்குகளை, களவாணி புயல்களை, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உங்களுக்கு? இப்படி ஊழல் செய்யலாமா? பெண்கள் குறித்து இப்படி பேசலாமா? புறம்போக்குகளை, களவாணி புயல்களை. இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, என்னடா இப்படி பேசுறாரு நாராயணன், டிவியில பாக்குறோம், நாகரீகமா நாம பேசிக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா இதே கடலூர் மாவட்டத்துல தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புறம்போக்குகளே, களவாணி பயிர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினரை சொன்னார். நான் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது, எதிர்ப்பு தெரிவித்த போது இதே முதலமைச்சர் சொன்னார், புறம்போக்கு என்பதும் களவாணி பயிர்களே என்பதும் சட்டமன்ற புத்தகத்திலேயே இருக்கிறது, அது அநாகரிகமான சொல் அல்ல, அதனால நான் பேசியது தவறல்ல என்று சொன்னார். நான் மீண்டும் அதையே என்னுடைய முதலமைச்சருடைய பாணியிலே சொல்கிறேன், புறம்போக்குகளே, களவாணி பயிர்களே, உங்களுடைய ஊழலை நிறுத்திக் கொள்ளுங்கள். முதலமைச்சர் சொன்னதுதான் நாராயணன் சொல்றார், வேற எதுவும் இல்லை. இப்போ நேற்றைய தினம் 3 மணிக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பகல்காம் என்கிற ஒரு இடத்திலே, காஷ்மீரத்திலே
காஷ்மீர் நகரிலே அங்கே 28 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். காஷ்மீருடைய வரலாறு என்பது மிக அந்த ஊரே மிக அருமையானது, அழகானது. நான் கடந்த வருடம் காஷ்மீருக்கு சென்றிருந்தேன். இப்பொழுது நடைபெற்ற இடங்களுக்கெல்லாம் கூட நான் சென்றிருந்தேன். அற்புதமான ஒரு இடம், அமைதியான இடம், இயற்கை எழில் கொஞ்சம் இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஜாதி, எந்த ஊரு, எந்த மாநிலம்லாம் கேட்கல. அங்கு சென்று நீ இஸ்லாமியனா இந்துவா, பேண்ட் உருவி பார்க்கறாங்க, சுன்னத் செஞ்சிருக்குதான். இந்துவா இருந்தா சுட்டு கொலை பண்றான். அப்படி சுட்டு கொலை செய்தவருடைய, கொல்லப்பட்ட ஒரு நபருடைய மனைவி சொல்கிறார், என் கணவனை நீ சுட்டுக் கொன்று விட்டாய், என்னையும் சுட்டுக் கொன்று விடு என்று கதறி அந்த பயங்கரவாதியிடம் கேட்டபொழுது அந்த பயங்கரவாதி சொன்னது, நான் உன்னை சுட மாட்டேன், ஆனால் நீ படும் அவஸ்தையை, கஷ்டத்தை மோடியிடம் சென்று சொல் என்று சொல்லி இருக்கிறார் அந்த பயங்கரவாதி. மோடியிடம் அது சென்று சேர்ந்து விட்டது. உங்களுடைய நிலைமை இன்னும் சிறிது காலத்திற்குள்ளே என்ன ஆகும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். பாகிஸ்தானிலே அதனுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவினுடைய கைகளிலே வந்து சேரக்கூடிய நாள் வெகு தொலைவிலே இல்லை. இது பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தானுடைய கெட்ட காலம் துவங்கி இருக்கிறது என்பதற்குத்தான் நேற்றைய தினம் அறிகுறி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய தினம் சட்டமன்றத்திலே திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்றத்திலே காஷ்மீரத்திலே உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்கிறது பாரதிய ஜனதா கட்சி, வரவேற்கிறது. ஆனால் ஒரு சில மாவட்டங்களிலே இன்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் அனுமதி கேட்டபோது காவல்துறையினர் அதை மறுக்கிறார்கள். ஏன்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், சரிதானே? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியர், நாம் சொல்கிறேன், நேற்றைய தினம் அந்த 28 பேர் மட்டுமல்ல, இன்னும் பலர் பலியாகி இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்த சில இஸ்லாமியர்கள் தான் நம்முடைய இந்துக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. குதிரையிலே சென்று ஒருவன் அந்த பயங்கரவாதிகளை மடக்க முனைந்த போது அந்த இஸ்லாமிய சகோதரனையும் அவன் வெட்டி கொண்டிருக்கிறான், தவறில்லை, நான் மறக்கவில்லை. ஏதோ இது இந்து முஸ்லிம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? இஸ்லாமியர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் கிடையாது. அவர்களிடத்தில் மிக அருமையான நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகள் அனைவருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களே என்று தான் நாம் வருத்தப்படுகிறோம். இஸ்லாமியர்கள் அனைவருமே பயங்கரவாதிகள் கிடையாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒரு மதத்தின் அடிப்படையில் நீ சுன்னத்து செய்யலன்னு சொன்னா உன்னை சுட்டுக் கொள்ளுவேன். குர்ஆன்ல இருந்து ஒரு வரியை சொல்லி அவன் இஸ்லாமியன் தான் என்று புரிந்து கொண்டால் அவனை விட்டு விடுவேன் என்று சொல்வது எந்த விதத்துல ஒரு மனிதத்தன்மையற்ற மதவாதம் என்பது என்ன? யார் மதவாதி? பாஜகவை மதவாதிகள் என்று சொல்கிறார்கள். பாஜக எப்படி மதவாதி ஆகும்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிஜேபி எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சி, ஒரு அமைப்பு. RSS என்கிற பேரியக்கம் எங்களுடைய தாய். அந்த தாயினே வழி, அந்த தாயின் வழி நடக்கக்கூடியவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். இன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் தேமுதிகவுடைய மரியாதைக்குரிய திரு விஜய்க்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஒழுக்கமும் இங்க இருக்கக்கூடிய அந்த அற்புதமான கொள்கைகளும் தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தொப்பி உன்னதமானது. இந்த நாட்டிற்காக நீங்கள் சேவையாற்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் உயிரிழந்திருக்கிறார்கள். ராஜீவ் காந்தி அவர்கள் மரணம் அடைந்த போது எத்தனை காவல்துறையினர், தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை உயிரிழந்திருக்கிறார்கள் கூடவே என்பதை நாம் அறிவோம். ஆனால் அரசியல் அற்ப காரணங்களுக்காக நீங்கள் அடிபணிந்து செல்ல வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த விதமான ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கட்சியினர் வரம்பு மீறி செல்ல மாட்டார்கள். ஒரு 2 லைன் அப்படி தள்ளி நின்றா போக்குவரத்துக்கு ப்ராப்ளம் ஆகுது. இதே இடத்துல திமுக கூட்டம் போட்டா இதை உங்களால செய்ய முடியுமா? நீங்க வேற பக்கம் போக்குவரத்தையே மாத்தி விட்டுருவீங்க. அதான உண்மை, அதான நடக்குது. ஏன்
2 கொம்பு முளைச்சிருச்சா திமுக காரனுக்கு? ஊழல் என்கிற கொம்பு முளைத்திருக்கிறது திமுக காரனுக்கு. பெண்களை தரக்குறைவாக பேசக்கூடிய திமிர் முளைத்திருக்கிறது திமுக காரர்களுக்கு. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்கின்ற ஆணவம் முளைத்திருக்கிறது திமுக காரர்களுக்கு. குறிப்பாக பொன்முடி போன்றவர்கள். ஏவா வேலு பேசுறார். ஏவா வேலு என்ன பேசுறாரு? எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? இந்த கோவிலுக்கு போறோம், எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? அங்க போய் சோலிக்கே பீச்சே பாடுவதற்கான. சோலிக்கே பீச்சேனா ரவிக்கைக்கு பின்னால் என்ன? என்ன கேட்கிறேன், இதை யாருக்கிட்டையாவது பெண்கள் எதிரில் வந்து கேட்டிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளவு அருவருக்கத்தக்க கேவலமான விஷயங்கள் ஆராசா பேசுகிறார். மனு தர்மத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு. என்னன்னு? இந்து பெண்கள் எல்லாம் பேசுகிறது. யார் சொன்னது உனக்கு? மனு ஸ்மிருதி. ஸ்மிருதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஸ்மிருதி என்றால் செவி வழி கேட்பது. மனு ஸ்மிருதி என்ற ஒரு புத்தகமே கிடையாது. நீ ஏதோ ரோட்ல போறோம் எழுதுற வரங்கள்லாம் புக்கை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், உங்க வண்டவாள தண்டவாளத்தெல்லாம் வனவாசம் நண்பர்களே, வனவாசம் வாங்கி படியுங்கள். அதுல தெளிவா எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு பொன்முடி மீது, இன்னைக்கு பொன்முடி சொத்து வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஒரு நபர் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு கண்டிப்பா பொன்முடி ஜெயிலுக்கு போவது உறுதி. இந்த கேஸ்லயும் ஜெயிலுக்கு போகும். ஒழுங்கா அந்த காவல்துறை இன்னைக்கு நேற்றைய தினம் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா பொன்முடி வந்து ஏதோ ஒரு ஃபைன் கட்டு போயிருப்பாரு. காவல்துறை மேலிடத்து ஆணைக்கு பணிந்து பயந்து நடுங்கி அச்சமுற்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முகாந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நேரம் தலைமை நீதிபதி கிட்ட போகுது இந்த வழக்கு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு யோசனை பண்ணிப்பாரு. என்ன சொல்லுவாரு பொன்முடி? நான் சொல்லவே இல்லைன்னு இனிமேல் சொல்ல முடியாது பொன்முடி. ஏன் தெரியுமா? நான் தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பொன்முடி தான் இப்ப சொல்லியிருக்கிறார். நான் தெரியாத பேசிட்டேன், தப்புதான், நான் மற்றவர்கள் மனம் புண்படி பேசிட்டேன்னு பொன்முடி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போலதான் செந்தில் பாலாஜி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி 1.25 வருடம் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. மறுபடியும் ஜெயிலுக்கு போறாரு. நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்குது, நீ அமைச்சராக நீடிக்கிறாயா அல்லது சிறைக்கு செல்கிறாயா? ஏதோ இந்த அமைச்சர்கள் எல்லாம் 2 கொம்பு முளைச்சு இன்னைக்கு இந்த நாட்டையே ஆட்டு வைப்பது போல நினைத்துக் கொண்டிருக்காரு. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பொன்முடிக்காக நாம் கண்டனம் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நல்ல செய்தி. உயர்நீதிமன்றம் பொன்முடியை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரிக்கக்கூடிய அமர்வுல அந்த வழக்கில் அவர் மாட்டப் போகிறார் என்பது ஒரு நல்ல செய்தியோடு நாம் இங்கிருந்து செல்ல போகிறோம். அதே போல செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்க்கை இனிதே முடிந்தது என்று நாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அடுத்த விக்கெட் ஏவா வேலுவா தான் பெரும்பாலும் இருக்கும். நாம் சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு சாவுமணி அடித்தாகிவிட்டது. இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டம் எட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி விரைவிலே வீழப் போகிறது. அடுத்து வரப்போகிற தேசிய ஜனநாயக ஆட்சி மிக சிறப்பான முறையில் இருக்க போகிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, காவல்துறையினரும் சரி, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை, தலைவர்களை, அவர்களை சமூக செயற்பாட்டாளர்களாக கருதி செயல்படுங்கள். அதுதான் நம்முடைய மாநிலத்திற்கும் எல்லோருக்கும் நல்லது. அதனால இந்த கண்டனத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நிறைய பேர் லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது திமுக அமைச்சர்கள் மேல. அப்புறமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கோம். சனாதனம் அதெல்லாம் பேசணும். அதெல்லாம் தேவையில்லை. நம்மை பொறுத்த வகையில இந்த அமைச்சர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்து தமிழக காவல்துறை, இங்க ஐஎஸ் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தயவு செஞ்சு, நானும் உங்க டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு
நம்முடைய வீட்டு பெண்களை தரக்குறைவாக பேசிய பொன்முடியை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு நேற்றைய தினம் காஷ்மீரிலே உயிர் நீத்த அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உடனடியாக ஒரு 2 நிமிடம் நேற்று இறந்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்த வேண்டும், உடனடியாக நடைபெற வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.